வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துருக்கிற மாதிரியான ஃபோட்டோ அண்ட் வீடியோ எடிட்டிங் எப்படி சிம்பிளாக எடிட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோன்ற கேட்டகரி இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஃபோட்டோவை பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். உங்களுக்கு கட் அவுட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிங்க உங்கள் மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பேக்ரவுண்ட் வந்து எரேஸ் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டு எரேஸ் ஆயிடுச்சு. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபேஸ் பார்ட்டு ஒரு ஐக்கான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு பார்டர் செட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ எது வேணுமோ நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். ஸோ நான் ஏதோ ஒரு இதை கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோக்கு கீழே உங்களுக்கு அந்த பார்டரை வந்து செட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும், அந்த ஒயிட் கலர் பார்டரை. ஸோ அது உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கொடுத்துக்கோங்க. ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணாதீங்க, பார்க்க நல்லா இருக்காது. ஸோ அதனால் ஓரளவுக்கு இப்போ மீடியமாக இந்த மாதிரி கொடுத்துட்டு ஸோ உங்களுக்கு அவுட்லைன் வந்து எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இந்த இமேஜை இப்போ சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது சேவ் ஆன வாட்டி ஹோம் ஆப்ஷனுக்கு வந்துடுங்க. இப்போ வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கான எல்லா மெட்டீரியலுமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது. அந்த குரூப்பில் இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கான அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ரெண்டு டைப்பில் உங்களுக்கு கொடுத்துருப்பேன், 2 இமேஜ். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஒரு டைப்பை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு கீழே கேன்வாஷ் இருக்கும், அதில் 9:16 ரேஷியோ கொடுத்துட்டு டிக் ஐக்கான கொடுங்க. ஃபோட்டோவோட டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரையும் எத்தனை செகண்ட் வேணுமோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிப்புன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபோட்டோ கேட்டகரி இருக்கும். இப்போ நம்ம கடைசியாக எடிட் பண்ண அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு அதை கரெக்டாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கரெக்டாக வந்துட்டு ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோவோட டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணுங்கள். கீழே ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கும், அதில் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு கான்ட்ராஸ்ட்டு, சேச்சுரேஷன், பிரைட்னஸ்ஸு இதெல்லாம் எந்த அளவுக்கு வேணுமோ அதையும் கொடுத்துட்டு கீழே வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு எஃபெக்ட்னு இருக்கும், அந்த எஃபெக்டை செலக்ட் பண்ணுங்கள். எகைன் எஃபெக்டை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் கிளட்ஜின்னு வந்து கேட்டகரி இருக்கும், அந்த கிளட்ஜி கேட்டகரியை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ அதில் ஜேபிஜி அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அந்த எஃபெக்டை கொடுத்துட்டீங்க அப்படின்னா பேக்ரவுண்டில் இருக்கிறது மட்டும் உங்களுக்கு மூவ் ஆகும். ஸோ அதுக்கு கீழே வேல்யூ அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. எஃபெக்டுடைய டியூரேஷனை வீடியோவோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்ரவுண்டில் இருக்கிறது மட்டும் இந்த மாதிரி வந்து ஷோ ஆகும். இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு கீழே ஆடியோன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணி மியூசிக்கை கிளிக் பண்ணுங்கள். மை மியூசிக்னு இருக்கும். ஸோ இதில் உங்கள் கேலரியில் இருக்கிற சாங்ஸ் எல்லாம் ஷோ ஆகும், எது வேணுமோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இதே நான் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டு மட்டும் அந்த கிளட்ஜி மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். இதே உங்கள் ஃபோட்டோவும் அதே மாதிரி ஸ்டைலில் ஷோ ஆகணும் அப்படின்னா அதுக்கும் சொல்லிடுறேன். அப்படியே பேக்கில் வந்துடுங்க. ஸோ இது வந்து 2வது டைப்பில் வந்துட்டு நான் சொல்கிறேன். ஸோ அதனால் ஒவ்வொரு ஸ்டெப்பும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், அப்போ தான் நமக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். இப்போ பேக்கில் வந்துட்டு ஃபோட்டோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு இமேஜும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பேன். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த டைப்பில் வேணுமோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அது யுவர் விஷஸ் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைப்பில் வந்து கொடுத்துருப்பேன். இதை செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். உங்களுக்கு கேன்வாஷ் இருக்கும், 9:16 ரேஷியோ கொடுத்துட்டு டிக் ஐக்கான கொடுங்க. பிப் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ மறுபடியும் நம்ம பேக்ரவுண்டு எரேஸ் பண்ணி வச்சுருந்துருப்போம் ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி அது உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணி ஃபுல்லாக கூட நீங்கள் ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டைப்பில் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி கூட ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு இப்போ மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த இமேஜை சேவ் பண்ணிவிட்டு ஹோம் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கேன்வாஷை கிளிக் பண்ணி 9:16 ரேஷியோ கொடுங்க. டியூரேஷன் எத்தனை செகண்ட் வேணுமோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணுங்கள். மறுபடியும் அதே மாதிரி எஃபெக்டை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளட்ஜின்னு இருக்கும், அந்த கிளட்ஜி எஃபெக்டை செலக்ட் பண்ணிட்டு அந்த ஜேபிஜி ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அந்த வேல்யூன்றதை மைனஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மைனஸ் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த எஃபெக்டுடைய டியூரேஷன் வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ நீங்கள் வீடியோவை மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோட்டோவும் மூவ் ஆகும். அதனால் உங்களுக்கு எந்த டைப்பு பேக்ரவுண்டு மட்டும் வேணும்னா ஃபஸ்ட்டு டைப்பு, இல்லை உங்கள் ஃபோட்டோவும் சேர்ந்து அந்த மாதிரி வந்துட்டு வைபாக ஒரு இதாக ஆகணும் அப்படின்னா இது செகண்ட் ஸ்டெப்பு, இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ யார் கரெக்டாக யூஸ் பண்ணிங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ 2 டைப்ஸுமே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த ஃபோட்டோவை மட்டும் நீங்கள் எடிட் பண்ணணும், இது வந்து வீடியோவாக வேணால் ஃபோட்டோ மட்டும் எடிட் பண்ணணும்னா உங்கள் ஃபோட்டோ கேட்டகரியில்
செட்டிங்கில் போயிட்டு ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப் எப்படி பண்ணமோ அதே மாதிரி கரெக்டாக வந்து பண்ணிக்கோங்க. கீழே ஆடியோ ஆப்ஷனை கிளிக் பண்ணி மறுபடியும் சொன்ன மாதிரி சாங்ஸ் வந்து உனக்கு பிடிச்ச சாங்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து சேனலில் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.